இதுதான் என் ஊராட்சி கருத்து, என்னுடைய ஒப்பந்த. நன்றி, வணக்கம். తీసుకో மரியாதைக்குரிய டிஆர்ஓ சாருக்கு காலை வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, என் பேர் பிரபாகரன், சிந்தலகுப்பத்தில் இருக்கும். பேசுறேன்ட்டு யாரும் தவறாக நினைக்கக்கூடாது சார். மக்கள் கருத்து கேட்பு கூட்டம், அதனால தான் பேசக்கூடிய வாய்ப்புக்காக வந்து பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது மக்கள் கருத்து கேட்பு கூட்டம். கிராம மக்கள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு கொஞ்சம் கை தூக்குங்களா? சிந்தலகுப்பத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எஸ்ஆர்பேட்டை பஞ்சாயத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க சார்? கொஞ்சம் தயவு செய்து இதை கவுண்ட் பண்ணோம், ரெக்கார்ட் பண்ணோம். அந்த கிராமத்துல வந்து குறைஞ்சது ஒரு 100 வீடு 150 வீடு இருக்கு. ஒரு 2000 பேர் 3000 பேர் வசிக்கிறாங்க. தினந்தோறும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் வாக்கிங் போறோம் நாங்க அந்த முனையில இருந்து இந்த முனை வரைக்கும். ஆனா இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு 6 மாசத்துல இருந்து இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கடந்து போய் வாக்கிங் போறோம். அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ராத்திரி கொண்டாந்து காரை நிப்பாட்டோம்னா காலையில கருப்பா இருக்கு கார். வீட்டு வாசல்ல செடிகளுக்கு தண்ணி குடிக்க முடியல. வீட்டுல இருக்கிற நாய் கூட கரெக்டா இருக்க முடியல. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. கம்பெனி வந்து 2,80,000 டன் உற்பத்திக்கே இந்த சூழ்நிலையில இருக்கும் போது 6 லட்சம் டன் உற்பத்தி ஆச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் தான், நாங்க எப்படி வாழ முடியும்? சரி, எனக்கு வயசு 50, நான் வாழ்ந்துட்டேன். என்னுடைய பிள்ளைகள் எப்படி வாழணும்? வரக்கூடிய சந்ததிகள், ஊர்ல இருக்கிற மக்கள் எப்படி வாழணும்? எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் சார். ஆனா வந்து யாருக்கும் ஒரு பட்சமா பேசக்கூடாது. எங்க கிராமத்தை பத்தியும் என் மக்களை பத்தியும் நாங்க பேசணும். ஏதோ இன்னைக்கு கொடுக்குறாங்கன்ட்டு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு நாளைக்கு காலையில் போய் தூக்க மாட்டேங்க, சாப்பிட முடியாது. இன்னைக்கு பிரியாணி போட்டு 3 வேளை சாப்பாடு போட்டு நாளைக்கு காலையில் விஷத்தை கொடுத்தா குடிக்க முடியுமா சார்? குடிக்க முடியாது. அதே போல இந்த கம்பெனி வந்து ஒரு கவர்மெண்ட் ஆக்ட் பிரகாரம், பக்கத்தில் இருக்கிற சாருக்கு தெரியும், இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்திட்டு தான் ஒரு கம்பெனியில வந்து ஒரு கட்டுமான வேலை ஸ்டார்ட் பண்ணும். நீங்க போய் ஆய்வுக்கு அதுல போங்க. ஆல்ரெடி கட்டிட்டு பர்மிஷனுக்காக கூட்டம் நடத்துறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு பகடா மிஷின், அதாவது ஒரு பகடா மாலை அரைக்கிறதுக்காக ஒரு மிஷின் கொண்டாந்து வச்சிருக்காங்க. 100 மீட்டர்ல நீங்க வந்து பாருங்க சார், 100 மீட்டர்ல தான் கிராமம் இருக்கு. எட்டி பார்த்தா வீடு, மேல ஏறினா கம்பெனி, மேலெல்லாம் ஏறி ரொம்ப வருடங்கள் ஆகுது. அந்த அளவுக்கு ரொம்ப மாசு கட்டுப்பாடு. கொஞ்ச நேரம் பேசுறேன் சார், கேளுங்க. ஏன்னா யாரும் பேச மாட்டாங்க, கிராம பொதுமக்கள் கிடையாதுங்க. அதுக்காக தான் நான் பேசுறேன். ஒரு பகடா, முக்கியமான விஷயம் கேளுங்க சார், 2 பேரும் கேளுங்க. ஒரு பகடா மாலை அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. இவருடைய வயசு 72. இவரு வந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துல இருக்காரு. ஆனா இவரு வீட்டு வாசல்லே கட 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 கடன் சவுண்ட் வருது. எங்க 300 மீட்டருக்கு சவுண்ட் வருதுன்னா 100 மீட்டர்ல இருக்கக்கூடியவங்க எப்படி வாழ முடியும்? எல்லாருக்கும், அதாவது இது வந்து எல்லாருக்கும் நேரக்கூடிய பிரச்சனையை வந்து நான் தெளிவா உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதால சொல்றேன். அதே போல 28,000, அதாவது 2,80,000 டன் உற்பத்தி கொண்டான ஆலையிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது வரவேற்கிறோம். நாங்க வந்து ரெட் ஜோன்ல இருக்கிறோம், நாங்க வாழ்வாதார, அதாவது மக்கள் வாழக்கூடிய தகுதி எழுதத்தான் முடிவு பண்ணி இருந்தாலும் வாழ்றோம். வாழ்ந்துதான் சொந்த ஊருன்றதால வாழக்கூடிய சூழ்நிலையில 6 லட்சம் டன்னாக நாங்க எப்படி வாழ முடியும்? நீர்நிலை கரெக்டா இருக்குன்றாங்க. எங்களுக்கு எல்லாம் சிரிப்பா வருது. இப்போ பேசினாரு, நீர்நிலை கரெக்டா இருக்குங்க, குடிக்கிறதுக்கு ஒருவாத தண்ணி தான் இருப்பீங்க, போரே போடக்கூடாது. ஒரு ஆய்வுக்கு நீங்க வந்து இந்த நான் பேசுறது நீங்க எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனிக்குள்ள ஒரு ஆய்வுக்கு போகணும். 4.5 ஏக்கரால இருக்கக்கூடிய கம்பெனில எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னா புதுசா ஒரு இடத்த வாங்கி எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். 4 ஏக்கரா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில எத்தனை போர் போடலாம்? நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. அதே போல வந்து சுற்றுச்சூழல் அமைப்பு கரெக்டா இருக்குன்றாங்க. சுற்றுச்சூழல் அமைப்பு சார் எத்தனை வாட்டி ஆய்வுக்கு போனாரு அதை வந்து தெரிவிக்கணும். இந்த மேடையே தெரிவிக்கணும். எவ்வளவு மரம் வச்சிருக்காங்க, எவ்வளவு செடி வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் அமைப்பு கரெக்டா இருக்கு.
என்னுடைய கருத்து ஜீரோல இருக்கு, அவருடைய கருத்து என்ன நீங்க தெரியும்.